கர்த்தருக்கு சுத்தம். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறது என்பது வார்த்தை. தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஆமே, கர்த்தர் உங்களை தன்னுடைய சிறகுகளை வைத்து மூடிக்கொள்வேன்னு சொல்றாருங்க. சங்கீதம் 91 அருமையான வசனம் சொல்லுது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா இருக்கும், அவர் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்றாரு. எப்படி பாதுகாப்பாரு? அவர் உன்னை வேடோடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பாரு. எதுக்காகனா முதல் வருஷம் எப்படி ஆரம்பிக்கணும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறான், சர்வ வல்லோட நிழல் தங்குவான். அவருடைய நிழல் போய் அவருடைய செட்டைகளை போய் நம்ம மறைவா தங்கும் போது இந்த பாதுகாப்பா நமக்கு தேடி வரும். இரவு உண்டாங்க பயங்கரத்திற்கும் பகலை பறக்கும் அம்புக்கும் இருடமான குறை நோக்கி மத்தியான சங்காரத்துக்கும் நம்ம இருப்போம். நம்ம பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 16,000 பேரும் அது உங்களையும் குடும்பத்தையும் அணுகாது. அருமையான வசனம் இல்லையா? அவர் சேட்டைகளை அடைக்கலமா வந்தவனுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாவதாக. அவருடைய செட்டைகள் நிலம் போய் அடைக்கலமா போகணும். அவரே நம்ம அடைக்கல பட்டணமா இருக்காரு. அதனால உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? கர்த்தருடைய நிழல்ல வாங்க. அவர் உங்களையே பாதுகாத்து அரவணைத்து எந்த பொல்லாப்புக்கும் நாசமோசங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்கும் தரித்திரங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பாரு. எந்த விஷயம் உங்களுக்கு பாதுகாக்குதோ இல்லையோ, உங்கள்கிட்ட பணமோ சொந்தக்காரங்களோ செல்வமோ எதுவும் உங்களை பாதுகாக்குதோ இல்லையோ, கர்த்தர் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்றாரு. விபத்து ஆபத்துக்கு விலக்கி பாதுகாப்பாரு, பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாப்பாரு, வாதையும் கூடாத்தி அணுகாத வரைக்கும் பொல்லாப்புக்கு நேர வரைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாரு சொல்றாருங்க. சங்கீதம் 91 அனுதினம் காலையில எந்திரிச்சு சங்கீதம் 91 அறிக்கிறது குடும்பம் குடும்பமா இருந்து சின்ன பிள்ளைகள் வந்து எல்லாருமே எங்க வெளியே போறதுக்கு முன்னாடி சங்கீதம் 91 அறிக்கைத்து போக சொல்லுங்க. அது விசேஷமான பாதுகாப்பு. போக்குவரத்தை ஆசிரியர் சிங்கத்தின் மேலே நீ நடந்து பாலசிங்கத்தை வளர்ச்சி நிறுத்து கூட சொல்லிருக்காரு. அவரு தூதர் அனுப்பி பாதம் கரை நிராபடிக்கு கரங்களை ஏந்தி கொண்டு போன வசனம் இல்லையா? இந்த வசனங்களை அனுதினம் அறிக்கைகளா மாறணும். அப்படி நம்ம அறிக்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு நிச்சயமா உங்களுடையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் ஊரையும் கர்த்தர் பாதுகாப்பாருங்க. மறந்தாங்க, சங்கீதம் 91 எல்லா ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உங்களுக்குரியது. அவர் தமது சிறையினாலே உங்களையும் குடும்பத்தையும் மூடுவேன்னு சொல்றாரு. சந்தோஷத்துல ஆமென் பெற்றுக் கொடுங்கள். ஆமென். God bless you.